بسم الله الرحمن الرحيم لا خير في كثير من نجواهم إلا من أمر بصدقة أو معروف أو إصلاح بين الناس ومن يفعل ذلك ابتغاء مرضات الله سوف نؤتيه أجرا عظيما صدق الله العليم. உலகத்தில் நாம் கடமைகளை நிறைவேற்றுவதில் மும்முரமாக இருக்கின்றோம். கடமைகளில் பிரதானமானது அல்லாஹ்வுடைய கடமை, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. இதற்கு அரபியில் ஹக்குல்லா அல்லது ஹுக்கூக்குல்லா, ஹக்குல் இபாத் அல்லது ஹுக்கூக்குல் இபாத் என்று சொல்லுவார்கள். அதாவது ரைட்ஸ் ஆஃப் அல்லாஹ் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்லேவ்ஸ். அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் இருக்குது. அதே நேரம் எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் பொறுப்பாக இருக்குது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையில் ஏதேனும் தவறுகள் நடந்துவிட்டால் பாவ மன்னிப்பின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுவார். அல்லது அவனுடைய நாட்டத்தில் இருக்கிறது அந்த மன்னிப்பு. அவன் எங்களை மன்னிக்கும் சந்தர்ப்பங்கள் ஏராளமாக இருக்குது. அந்த குறையை அல்லாஹ் நிவர்த்தி செய்தும் கூலிகளை தர முடியும். என்றாலும் நாம் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதேனும் அணுவளவா ஏனும் தவறு செய்து விட்டோம் என்றால் அந்த அடியான் எங்களை மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்கிறது கிடையாது. என்று சில பாவங்கள் இருக்குது, பாவம் என்று கூட நாங்கள் உணர்கிறோம் இல்லை, சர்வ சாதாரணமாக அதை செய்து விடுகின்றோம். பாவம் என்று எதை நினைக்கின்றோமோ அதை விடவும் அது மிகவும் கடினமானது, வெகு விரைவில் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது, அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் உருவாக்கக்கூடியது, மக்களுடைய பார்வையிலிருந்தும் வீழ்த்தக்கூடியது, சமூகத்தை விட்டும் அவரை ஒதுக்கி வைக்கக்கூடியது, மக்கள் அவரை பற்றி இழிவார்த்தை சொல்வதற்கு வெகு விரைவில் தூண்டக்கூடியது. அப்படியான பாவங்களை நான் நீங்க மட்டுமல்ல, சில சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் மறதியில கூட செய்து கொண்டு இருக்கின்றோம். அதனை ஏன் மறதியிலையும் செய்கின்றோம்? பாவம் என்று அதனை உணரவில்லை என்றாலும் அல்லாஹ்வும் ரசூலும் குர்ஆனில் அதை போன்ற பயங்கரமான பாவம் எதுவும் கிடையாது, அந்த பாவத்தை அடியானே நீ செய்துவிட்டால் எந்த அடியானுடைய விடயத்தில் நீ அதற்கு நேர்பட்டாயோ அவர் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உனக்கு கிடைக்க மாட்டாது என்று அல்லாஹ்வும் குர்ஆன்ல ஆணித்தரமாக குறிப்பிடுகின்றான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வும் ஹதீஸிலே உறுதிபட சொன்னார்கள். அந்த பாவம் நாம் அடியார்களுடைய கடமைகளை சீர்குலைக்கும் பாவம், அவர்களுடைய ஹக்குகளை பேர்க்கெடுக்கும் பாவம். அதுதான் கண்ணியமானவர்களே, கண்ட மாத்திரத்தில் நாம் அவர்களுடைய மானங்களிலே விளையாடுவது, அறிந்தும் அறியாமலும் அவர்களை பற்றி பேசிவிடுவது, யாரேனும் ஒரு செய்தியை சொல்லிவிட்டால் உடனே அதனை நம்புறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன் ஜாஅ ஃபாசிக்கும் பினபஇன் ஃபதபையனு, உங்களிடத்தில் யாராவது ஒரு பாவி ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு வந்தால், ஃபாசிக்கும் பினபைன், ஒரு செய்தியை ஒரு பாவி உங்களிடத்திலே கொண்டு வருகிறார் என்றால் உடனே பேசிவிடாதீர்கள். நீங்களும் அந்த பாவத்துக்கு கூட்டாகி விடாதீர்கள், அதற்கு தலை சாய்த்து விடாதீர்கள். அவர் பேசக்கூடிய வார்த்தைக்கு உரம் போடாதீர்கள், புகர போடாதீர்கள். அதில் உண்மை எது பொய் எது என்று அலசி ஆராயுங்கள். ஃபதபையனு, அதனை நீங்கள் சீரான முறையில் அறியாத வரைக்கும் அதனை பற்றிய முடிவுகளோ அதற்கு தீர்ப்பு கொடுப்பதற்கோ ஏதேனும் ஒரு செயல்பாடை மேற்கொள்வதற்கோ முன் வராதீர்கள். யாரு ஒரு செய்தியை உங்களிடத்தில் எடுத்து வருகிறாரோ அது உண்மையாக நடந்திருந்தாலும் சரி, உண்மையாக அவரின் மூலமாக அந்த பாவம் நிகழ்ந்திருந்தாலும் சரி, அந்த தவறை அவர் செய்திருந்தாலும் சரி, அவருக்கு முதலாவது அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த செய்தியை கொண்டு வரவருக்கு, அவர் அப்படி செய்தார், இப்படி செய்தார், அப்படி பேசினார், இப்படி பேசுறார், இந்த முறையில் நடந்தாராமே, இரவுல அந்த இடத்துக்கு போனாராமே, அந்த விதவை பெண்ணுடைய வீட்டு வாசல்ல நின்றாராமே, அதனுடைய கொல்ல பின்னால போனாராமே. உனக்கு சீரான அறிவு இல்லாத வரைக்கும் உனக்கு பேசுறதுக்கு அருகதை இல்லை. அப்படி அந்த செய்தியை கொண்டு வந்தவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய விதிமுறைகளை கையாளுங்கள் என்பதற்கு முன்னால அவனுக்கு ஒரு பெயரை சொல்கிறான். அவன் தான் ஃபாசிக்,
அவன் பாவி என்கிறதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு விசுவாசிகளே இன் ஜாஅக்கும் ஃபாசிகுன் பினபஇன் ஒரு பாவி உங்களிடத்தில் ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு வருகிறான். செய்தியை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் பாவி தான் என்கிறதுல சந்தேகம் கிடையாது. இன்னொருத்தருடைய குறையை எடுத்துக்கொண்டு வருவதற்கு உனக்கு என்ன அருகதை, உனக்கு என்ன அனுமதி, யார் உனக்கு லைசன்ஸ் தந்தது? சகோதரர்களை சிந்திப்போம். இன்று சோசியல் மீடியாக்கள்ல நினைத்த மாத்திரத்தில் அனைவர்களுடைய மானங்கள் பங்கம் விக்கப்படுகின்றது. அது காற்றில் அடித்து பறக்கவிடப்படுகின்றது. அது உலகமெல்லாம் சுற்றி வருகிறது, நம்மிடத்திலும் வந்திருக்கிறது. உனக்கு நன்மை வேணுமா? நீ நரகவாதியாக ஆக வேண்டுமா? இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் உனக்கு கிடைக்க வேண்டுமா? அந்த பொருத்தத்தின் ஊடாக அமல்கள்ல இன்பம் காண வேண்டுமா? அதனை நீ பார்த்து விட்டாய், அறிந்து விட்டாய், உனக்கும் பாவம் மாதிரி விளங்குது என்றாலும் நீ இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணிடுவாய் என்றாய். அவருடைய மானத்தில் நீயும் பங்குதாரர் ஆகிவிட்டாய். நீ விளையாடி விட்டாய். அந்த அடியான் உன்னை மன்னிக்காத வரைக்கும் அவன் உண்மையாக பாவியாக இருக்கலாம், அவன் ஜானியாக இருக்கலாம், குடிகாரணமாக இருக்கலாம், கள்ள கடத்தராக இருக்கலாம், அவன் பலவிதமான பஞ்சமா பாதகங்களை செய்தவனாக இருக்கலாம். என்றாலும் உனக்கு அருகதை அல்ல அதை ஷேர் பண்ணுவதற்கு. நீ அப்படி செய்வாய் என்றால் அந்த பாவத்தில் நீயும் கூட்டாகிடுவாய். அந்த படுதூறு மேலும் புறம் பேசிய பாவத்துக்கு நீயும் ஆளாகிடுவாய். இன்று நினைத்த மாத்திரத்தில் அந்நியவர்களுடைய முஸ்லிம்களுடைய பாகுபாடு இன்றி செய்திகள் சோசியல் மீடியாக்களில் பரவி கொண்டிருக்கின்றது. முழு உலகமும் ஜனங்களும் பார்க்கின்றது. அது அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரிதான், அரசியல் ரீதியாக கூட இன்னொருத்தருடைய தவறை அந்நியவன் பேசிட்டு போகலாம், ஆனால் உனக்கு பேசுவதற்கு அனுமதி கிடையாது. அரசியல் செய்தி ஒன்று வந்துவிட்டது, அதில் ஒருத்தரை விமர்சிக்கப்படுகிறது, ஒருத்தருடைய குற்றத்தை அப்படியே பரத்தப்படுகின்றது. அந்த நேரத்தை நீ குற்றம் என்று அறிஞ்சு கொண்டாய், ஆனால் அதனை நீ பேசுவது, நீ பரப்புவது உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. இது மாபெரும் பாவம். இதற்கு தான் கீபத் என்று சொல்றது. அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா. இந்த கீபத் புறம் பேசுவது விபச்சாரம் செய்வதை விடவும் பெரிய பாவம். இன்றைக்கு விபச்சாரத்தை பாவம் என்று மதிக்கக்கூடிய எனக்கு இன்று கீபத்தை பாவம் என்று மதிக்கும் சிந்தனை கூட பிறக்கதில்லையே. அப்படி என்றால் நானும் நீங்களும் எந்த அளவுக்கு இந்த பாவத்தை சர்வ சாதாரணமாக செய்கின்றோம், எந்த அளவுக்கு இந்த பாவத்தில் மூழ்கி இருக்கிறோம் என்கிறதனை ஒரு கணம் சிந்தனை செய்து பாருங்கள். ஜினா செய்யக்கூடிய ஒருவன் அந்த செயலை செய்து விட்டதன் பின்னால அவனுடைய பட்டோலை மூடி வைக்கப்படுகின்றது, அவனுடைய ஈமான் பறந்து விடுகின்றது. அதே நேரத்தில் அவன் மௌத்தாகி விடுவான் என்றால் நரகவாதியாக ஆகிடுவான். ஈமான் இல்லாத நிலைமையில தான் அவன் மரணிக்கின்றான். என்றாலும் பிறகு அவன் தௌபா செய்வான். தனக்குள்ள நடந்த ஒரு பாவம் அவனை அல்லாஹ் மன்னிக்க கூடும். என்றாலும் இதை விடவும் பெரிய பாவம் தான் மற்றவனுடைய குறையை கதைப்பது, அவனை பற்றி அலசி ஆராய்வது. நீங்கள் மற்றவர்களுடைய மானம் மரியாதைகள்ல விழுந்து விடாதீர்கள், கீறி கிளைக்காதீர்கள். நீங்கள் வீட்டுக்குள்ள இருந்தாலும் அல்லாஹ் உங்களுடைய மானத்தை வாங்குவான். சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. யா மஅஷர மன் ஆமன பில் லிசான், நாவினால் மட்டும் ஈமான் கொண்டவர்களே. ரசூலுல்லாஹ் எப்படி எங்களை அழைக்கின்றார்கள்? இந்த கீபத் பேசக்கூடியவர்களை நபி அவர்கள் எப்படி அட்ரஸ் பண்ணுகிறார்கள்? யா மஅஷர மன் ஆமன பில் லிசான், நாவினால் மட்டும் ஈமான் கொண்டவர்களே. வலம் யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிஹிம், இன்னும் அவர்களுடைய உள்ளங்கள்ல ஈமான் சீரான முறையில் இடம் பிடிக்காதவர்களே. நீங்கள் லா தகுதாபுன் நாஸ், மனிதர்களுடைய புறம் பேசாதீர்கள், கீபத் பேசாதீர்கள், அவர்களுடைய மானங்கள்ல விளையாடாதீர்கள். வமை யகுதாபுன் நாஸ வயகாஉ ஃபீ ஆராதிஹிம், யார் அவர்களுடைய மறைவான விஷயங்களை புறம் பேசிவிட்டு அவர்களுடைய மானங்களை விளையாடுகின்றார்களோ, யஃப்லிஹுல்லாஹு ஃபீ ஜௌஃபி பைத்திஹி, அவன் வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுதும் அவனுடைய மானத்தை அல்லாஹ் வாங்குவான் என்றார்கள்.
நாங்கள் கண்ட நின்ற மாதிரி மற்ற சகோதரர்களுடைய விடயத்தில் பேச ஆரம்பித்து விடுவோம் என்றால் நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் என்னுடைய மானம் உங்களுடைய மானம் மட்டுமல்ல, மாற்றமாக எங்களுடைய குடும்பத்துடைய மானமே போய்விடும். அது காற்றில் பறந்து கொண்டிருக்கும். அது எங்கோ சிலர் ஷேர் பண்ணி கொண்டிருப்பார்கள், மற்றும் சிலர் பேசிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் மானத்தை வாங்கி விடுவான். இதனால் எங்களுக்கு வாழ்க்கை இல்லாமல் போய்விடும். நாளை மறுமையிலும் நரகத்துக்கு பலியாக நேரிடும் என்கிறதை மறந்துவிடக் கூடாது. இதனால தான் ஹஜ்ஜத்துல் வதாவின் பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில, உங்களுக்கு தெரியுமா ஐயு பலதிக்கும் ஹாதா, இந்த ஊரு இந்த பலத் எப்படியானது, வ ஐயு யௌமிக்கும் ஹாதா ஐயு ஷஹரிக்கும் ஹாதா, உங்களுடைய இந்த நாள் எப்படியான நாள், இந்த மாதம் எப்படியான மாதம் உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், இது ஹஜ்ஜுடைய மாதம், இது அரஃபா உடைய நாள், இது பொன்னியம் பூத்து குலுங்கும் மக்கமா நகரம் என்றெல்லாம் பதில் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து சொன்னார்கள், இந்த நாளின் பொறுமதி எப்படி உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதோ, அல்லாஹ் அதனை கண்ணியமாக்கி வைத்திருக்கின்றானோ, இந்த மாதத்தின் பொறுமதி எப்படி உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதோ, அல்லாஹ் அதனை கண்ணியமாக்கி வைத்தானோ, இந்த மாதத்தின் நாளின் பொறுமதி எல்லாம் அல்லாஹ்விடத்தில் உங்களிடத்தில் எப்படி கண்ணியமாக இருக்கிறதோ அதை விடவும் கண்ணியமானது ஒரு முஸ்லிமுடைய மானம் என்றார்கள். இன்றைக்கு இந்த நாளின் கண்ணியத்தை போல, மாதத்தின் கண்ணியத்தை போல, இந்த ஊரின் கண்ணியத்தை போல, மக்கமா நகரத்தினுடைய மகத்துவத்தை போல நான் உங்களை மதிக்குமாறு சொல்கின்றேன். ஒரு முஸ்லிமுடைய பொருள், மானம், ரத்தம் இவைகள் அனைத்தை விடவும் கண்ணியமானது. மானத்தில் லேசாக விளையாடி விடாதீங்க. அர்ரிபா சலாசத்துன் வஸ்ஸபூன பாபன், வட்டி அது 73 கிளைகளாக பிரிந்திருக்கிறது. இன்று வட்டிக்கு வைவர்ண பேர்கள் திரட்டப்பட்டிருக்கிறது. பல நாமங்கள் சூட்டப்பட்டு அவைகள் ஹலாலாக்கப்பட்டிருக்குது. இன்று சோசியல் மீடியாக்கள்ல அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவர்கள், எல்லோரையும் நான் சொல்லல, பாகுபாடு இல்லாமல் சிலர் சம்பாதிக்கின்றார்கள். தாராளமாக ஹராமான வியாபாரங்கள்ல, உடன்படிக்கைகள்ல தன்னை ஈடுபடுத்தி முஸ்லிம்களை தகர்க்கிறதுக்காக வேண்டி யகூதிகளோடு சம்பந்தப்பட்டு அவர்களுடைய நிறுவனங்களுக்கு சம்பாதித்து எல்லாம் கொடுக்கின்றார்கள். இப்படி பிரதானமான கிளைகளை கியாமத்து நாள் நெருங்கும் பொழுது 73ஆக பிரித்த ரசூலுல்லாஹ் அது குட்டி போட்டு பெருகும் என்றும் சொன்னார்கள். இன்றைக்கு அவைகளை கூட சீரான முறையிலே விளங்காமல் மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது மாபெரும் பாவம் சொன்னார்கள் ஹஸரத் ரசூலுல்லாஹ். அந்த ரிபா என்ற வட்டி 73 கிளைகளாக பிரிந்து இருக்கிறது. அது இன்றைக்கு 73,000க்கும் மேலாக குட்டி போட்டு கிடைக்கிறது. அந்த வட்டியினுடைய சிறிய பாவம் ஐசருஹா மிஸ்லு ஐயன்கிஹ ரஜுலு உம்மஹு, ஒரு மனிதன், ஒரு மகன் தன்னுடைய தாயை தாரமாக நடத்துவதை போல தன்னுடைய தாயை பொண்டாட்டியை போல நடத்துகிறான். பொண்டாட்டி கிட்ட செய்து கொள்ள வேண்டிய சேட்டையை தாயிடத்தில் செய்வதற்கு முனைகிறான். இது தான் வட்டியினுடைய ஆக தாழ்ந்த பாவம். அதுவே அந்த அளவு பயங்கரமான பாவம் என்றால் இன்று விளையாடக்கூடிய சூதுகளுக்கும், இன்று விளையாடக்கூடிய வட்டி வியாபாரங்களுக்கும் நாங்கள் எந்த முறையில் மறுமொழி சொல்ல போகின்றோம் என்கிறதனை சிந்தனை செய்து பாருங்கள். இந்த அளவு கடினமான பாவம் அது. யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டி உன்னை அழித்தே தீரும். இந்த மஹக் யம்ஹக் என்ற டெர்மினாலஜி வார்த்தை, அந்த சொல்லிலக்கண வார்த்தை எதை அறிவிக்கிறது? உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கும். ஒரே தடவையில் சுனாமி வந்து தான் அழிய வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது. ஃப்ளட் வந்து அடைத்து மூழ்கடித்து உன்னை நடு ரோட்டில் ஆக்க வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது. தீ வந்து உன்னை பட்டி பிடிக்க வேண்டும், கரித்து விட வேண்டும், அதனை அழிப்பதற்கு என்ற நிபந்தனை கிடையாது. கல்வர்கள் வந்து அதனை எடுத்துக்கொண்டு போய் நீ
பிச்சைக்காரனாக மாற வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக அளிப்பான். நான் இதனுடைய தஃப்சீர் சொல்லல, தலையங்கம் வேற திசையில போகும் என்பதற்காக நான் தலையங்கத்துக்குள்ள வாரேன். இது இவ்வளவு பெரிய பாவம். வ இன்ன அர்பர் ரிபா, இறுதியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வட்டில கொடிய வட்டி, வானம் பூமி தாங்காத ஒரு வட்டி இருக்குது. அதுதான் இர்லுர் ரஜுலில் முஸ்லிம், உன்னுடைய முஸ்லிமான சகோதரனுடைய மானத்தில் நீ விளையாடுறது என்று சொன்னார்கள். இன்று கண்ட நின்ற மாதிரி ஆலிமை பற்றியும் பேசுகிறார்கள், ஹாஃபிலை பற்றியும் பேசுகிறார்கள். அவர் ஆரம்ப காலத்தில் இப்படி இருந்தார், இப்பொழுது இப்படி ஆகிட்டார். சில சந்தர்ப்பங்கள் அவரை கூட பாவத்தில் ஆக்கிக் கொள்கின்றார்கள், அவரிடத்திலிருந்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்றார்கள். அதன் பின்னால அவரையே பின்னால போய் புறம் பேசக்கூடிய சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்த பாவம் மஸ்ஜிதுக்குள்ளேயும் நடக்குது, இந்த பாவம் புனிதமான இடங்களிலேயும் நடக்குது. ஏன் இது பாவம் என்று நானும் நீங்களும் இன்னும் மதிக்கிறதுக்கு அறிவு பிறக்கல எங்களுக்கு. அந்த அளவுக்கு பயங்கரமான, அல்லாஹ் குர்ஆன்ல தடுத்த வெறுத்த ஒரு பாவத்தை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்றோம். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி காட்டுகின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, யாருக்கு ஓதி காண்பிக்கின்றார்கள்? மூமின்களுக்கு, விசுவாசிகளுக்கு ஓதி காண்பிக்கின்றார்கள். பாவிக்கு, முனாஃபிக்கு, ஒரு சாதாரண முஸ்லிமுக்கு இது பிரயோஜனம் அளிக்க மாட்டாது. மூமினுக்கு தான் இது பிரயோஜனம் அளிக்கும். அவன் தான் இது பாவம் என்று உணர்வான். இதனால அல்லாஹ் ஹிதாப் பண்ணி, அல்லாஹ் அட்ரஸ் பண்ணி சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, இஜ்தனிபு கஸீரம் மினல் ظن, நீங்க அதிகமாக சிந்தனை செய்யறத, அதிகமாக அப்படி இப்படி என்று சொல்லி யோசிக்கிறத விட்டுவிடுங்க. இஜ்தனிபு கஸீரம் மினல் ظن, சி அவர் இப்படி செஞ்சாரே, அவர் அப்படியான மனிதனா, நான் நினைக்கவே இல்லையே இவர் இப்படி என்று. அப்படியாவது நீங்க யோசிக்காதீங்க, அப்படி சிந்திக்காதீங்க. இன்ன பாலல் லன்னி இஸ்ம், நீங்க சிந்திக்கக்கூடியவைகள்ல சிலது பாவம். சில சந்தர்ப்பங்கள்ல நீங்க சிந்தத்துல ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்க அதுக்கு எப்படி ஈடுகட்ட போறீங்க? யாரை பற்றி தவறாக எடை போட்டீங்களோ அவர் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டானே. தவறாக எடை போடாதீங்க. இன்ன பாலல் லன்னி இஸ்முன், எப்ப நீங்க சிந்திக்க ஆரம்பித்துடுவீங்களோ, எப்ப நீங்க சில விடயங்களை அப்படி இப்படி உள்ளத்துல போட ஆரம்பிப்பீங்களோ, ரெண்டாவது கெட்ட எண்ணம் வைப்பீங்க. கெட்ட எண்ணம் வைத்ததன் பின்னால மூன்றாவது வலா தஜஸ்ஸசு, உளவு பார்க்க ஆரம்பிப்பீங்க, சிஐடி வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. மருமகளை பத்தி கெட்டெண்ணம் வரக்கூடிய மாமக்கும் மாமிக்கும் வெகு சீக்கிரத்துல சிஐடி வேலை செய்யும் பழக்கம் வந்துடுது. ஏன்? அதே நேரம் அவர்கள் தஹஜ்ஜுதுக்கு எழும்பவும் இல்லை, சரி உடுவமே சுபஹுக்கு எழும்பவும் இல்லை, ஜனாபத்தோட படுக்கிறாங்க. ஜனாபத் இல்ல, என்ன ஹாலே பத் திண்டாவது அங்க படுக்கிறாங்க. உனக்கு என்ன? அதை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரைட் இல்ல. அவங்க தயமும் செஞ்சு தொழுதிப்பாங்க. அந்த அறாள்கள்ல மானங்கள்ல உதயமாகிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? இதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான். எப்ப கெட்டெண்ணம் வைப்பாயோ அடுத்த மூன்றாவது படித்தரமாக நீ தஜஸ்ஸுஸ் செய்ய ஆரம்பிப்பாய். வலா தஜஸ்ஸசு, எப்ப நீ உளவு பார்க்க சிஐடி வேலை செய்ய ஆரம்பிப்பாயோ அடுத்த கட்டம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா யக்தப் பஅலுக்கும் பஅதா, நீ புறம் பேச ஆரம்பித்து விடுவாய். இப்ப மருமகளை பற்றி சொல்லுவாங்க. இது மருமகளுடைய விஷயத்தோட மட்டும் முடியக்கூடியது அல்ல, இது முழு சமூகத்துக்கும் சொல்லப்பட்ட ஒரு ஆயத். அதன் பின்னால நாங்க எங்களுடைய சமூகத்துல கூட கெட்டெண்ணம் வைத்ததன் பின்னால அவரை பற்றி அங்க சிஐடி வேலை செஞ்சிடுவோம். அதுக்கு பிறகு கண்ட நின்றவங்களிடத்துல எல்லாம் பேச ஆரம்பித்து விடுவோம்.
வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, நீங்க யாரும் யாருடையவும் கீபத் புறம் பேசாதீங்க. புறம் பேசக்கூடியவங்க அனைத்து நலவுகளை விட்டும் பாழாக்கப்பட்டவங்க. வாழ்க்கையில சோதனை வருது, வாழ்க்கையில பிரச்சனை வருது, கணவன் மனைவிக்கு மத்தியில உள்ளத்தினுடைய தொடர்பு இல்ல, வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா என்று உள்ள தொடர்பையும் அந்யோன்ய உறவையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கிறான். அந்த அந்யோன்ய உறவு வீட்டுக்குள்ள போனா இல்ல, அந்த மவத்தத் என்ற லவ் ரெண்டு பேருக்கும் மத்தியில இல்ல. இதுக்கு காரணம் என்ன? நீ மற்றவர்களுடைய மானத்தில் விளையாடினைத்தான் காரணம். இதனால ஓண்ட குடும்ப வாழ்க்கையை பற்றியும் வெளியில பேசும் அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை அம்பலப்படுத்தி விடுவான். இதனால தான் வலா யக்தப் பஅலுக்கும் பஅலா, நீங்க சிலருடைய புறம் பேசாதீர்கள், அவர்களுடைய மறைவான விஷயங்களை அதில் உதயமாகாதீங்க. ஐஹிப்பு அஹதுக்கும் ஐ யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தா, நீங்க உங்களுடைய சகோதரனின் செத்த பிணத்தை சாப்பிடுவீர்களா? அல்லாஹ் இங்க மையத்தை சாப்பிடுவீங்களா? அதுவும் அஹீ, உங்களுடைய சகோதரனின் செத்த பிணத்தை நீங்க சாப்பிடுவீங்களா? அப்படி மற்றவர்களுடைய மானத்தில் விளையாடுறவங்க, அவங்களுடைய மறைவான விஷயங்களில் விளையாடுறவங்க, அவங்கள பற்றி கண்டறிந்த மாதிரி பேசுகிறவங்க எல்லாமே இந்த செத்த புனம் புசிப்பவர்கள் தான் என்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிவிட்டு கேள்வியாக கண்ணியமாக கேட்கிறான். நீ அதனை சாப்பிட விரும்புவாயா? ஃபகரிஹ்துமு, நீங்கள் வெறுப்பீர்கள், அல்லாஹ்வும் அதனை வெறுக்கிறான். யாருக்கும் அநியாயம் செய்யாதீர்கள். ஆக பெரிய அநியாயம் தான் மக்களுடைய மானங்களில் விளையாடுவது. இமாம் ஷராசி, அபு இஸ்ஹாக் ஷராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி ஆலிம் உலமாக்களுக்கு நிறைய தெரியும், சில பொது மக்களுக்கும் தெரிந்திருக்கலாம். மாபெரும் இமாம், ஹனஃபி மதுஹபுடைய ஒரு பெரிய அறிவாளி. அவர்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். தன்னுடைய மகனுடன், வயதுக்கு வந்த மகனுடன் ஒரு பயணம் மேற்கொள்கின்றார்கள். தன்னுடைய கூட்டம் கூடியிருக்கின்றார்கள். ஒரு இடத்திலே தங்கினார்கள், இரவு தூங்கினார்கள். மகனும் வாப்பாவும் எழுந்தார்கள். தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு தொழுது முடிந்ததன் பின்னால சலாம் கொடுத்துவிட்டு இமாம் ஷராசி சின்ன புள்ள, ஒரு இளந்தாரி வயதுடையவர், வாலிப வயதுடையவர், வாப்பா இடத்துல சொல்லுகிறார், பாருங்க இந்த மக்களை, இந்த புனிதமான நேரத்தில், துஆ கபூலாகக்கூடிய நேரத்தில் இவர்கள் யாருக்கும் அல்லாஹ்வை எழுந்து 2 ரக்காத் தஹஜ்ஜுத் தொழுவதற்குண்டான பாக்கியம் கிடைக்கவில்லையே. வாப்பாவும் பார்த்தாரா, என்ன செய்ய மகன், இன்றைக்கு உலகம் அப்படித்தான், அல்லாஹ் எங்களுக்கு இதை நசீபாக்கிக்கிறானே, நாங்க அவனுக்கு நன்றி செலுத்துவோம் என்று சொன்னாரா? அப்படி சொல்லல. வாப்பா எப்படி பாடத்தை மகனுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். மகனே, நௌமுக அஃலல் மின் வுகூஇ இர்லின் நாஸ், மக்களுடைய மானத்தில் நீ விளையாடுவதை விடவும் நீயும் தூங்குறது ஏற்றம் உன்னுடைய தஹஜ்ஜுதை விட சொன்னார். உன்னுடைய தஹஜ்ஜுதை விட நீயும் தூங்குறது ஏற்றம். அவர்கள் சில சந்தர்ப்பங்கள்ல தஹஜ்ஜுதுக்கு நியத்து வச்சு தூங்கி இருப்பார்கள். அவர்களுக்கு விழிப்பு வந்திருக்காமல் இருக்கும். யாரும் எழுப்பாட்டுங்க என்று சொல்லாம அவரை தஹஜ்ஜுதுக்கு எழுப்பாற்றுறது யாருக்குமே அனுமதி இல்லை. சில நேரம் அவர் யாருக்கும் தெரியாமலே தஹஜ்ஜுத் தொழுது தூங்கியிருப்பார். அந்த நல்லெண்ணம் வைக்குமாறு தான் சொல்லி கொடுத்தார்கள். மாற்றமாக நீ தஹஜ்ஜுதுக்கு எழும்பி தொழுது விட்டு அந்த தூங்குறவர்களை பார்த்து குறை சொல்றாயே, அதை விடவும் நீ தொழுவதை விட தூங்குவது ஏற்றம். அப்படி தூங்கியிருந்தால் இவர்களுடைய குறை உனக்கு வந்திருக்க மாட்டாதே. அவர்கள் நியத்து வச்சு தூங்கியிருப்பார்கள். சில சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹ் அவர்களுக்கு தூக்கத்தை கொடுத்திருப்பான். ஹதீஸ்ல வருது, ஒருத்தர் நியத்தை வைத்துட்டு தூங்கினார் தஹஜ்ஜுதுக்கு எழும்ப வேண்டும் என்று, என்றாலும் கண் விழிக்கவில்லை. அவருக்கு 2 லாபம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஒன்று, அவர் தூங்கியது உடம்புக்கு அவருக்கு சுவாத்தியம் ஒன்று கிடைக்குது, இபாதத்தோடு கிடைக்கக்கூடிய சுவாத்தியத்தும் பிரத்யேகமானது என்றாலும் நபி அவர்கள் அந்த இடத்துல மக்களுடைய மானத்தின் விஷயத்துல இந்த அளவுக்கு நிகழக்கூடாது, பாதுகாக்கப்பட வேண்டும் என்றதை பேசினாங்க. அடுத்தது, அவர்கள் நியத்து வைத்ததின் காரணமாக தொழாவிட்டாலும் அவர்களுக்கு அதற்குரிய பரிபூர்ணமான கூலி கிடைக்கிறது என்றார்கள். எந்த விஷயத்திலையும்
தன்னை சுத்தமாக்கி கொள்ள இயலாது. තමාව සුදනන් කරගන්න අල්ලාහ් සුබ්හානහු වතාලා කිසිම අයිතියක් කිසිම පුද්ගලයෙකුට මේ ලෝකයේ ලබා දුන්නේ නැහැ. අපි සියලු දෙනාටම අවශ්‍ය කරන එක විශයක් තිබෙනවා. ඒක තමයි අපි නිතරම අපේ හදවත් තුල තාමත් අලංකාර සිතුවිලි මවා ගන්න ඕනේ. எப்பவும் உள்ளத்துல மற்றவரை பற்றி நல்ல எண்ணம் தான் வரவணும். லுன்னு பில் முஃமினீன கைரா, மூமின்களை நலவாகவே மதியுங்கள் என்றார்கள் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபி வருகிறார் மஸ்ஜிதுக்கு. இந்த ஹதீஸ் திர்மிதி ஷரீஃப்லையும் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய இடது கையில பாதணியை சுமந்திருக்கிறார். வலது கையில அவர் வுலு செய்த அந்த தாடியின் முடியை தட்டி கொண்டு வருகிறார். அந்த காட்சியை கொஞ்சம் உங்களுடைய இதயத்தில் இமேஜின் பண்ணி பாருங்க. அவர் வுலு செஞ்சுட்டு வாரார், பாதணி கையில தாடியில தண்ணியை இப்படி சொட்டி இருக்குது, அதை கொஞ்சம் தட்டி கொண்டு வாரார். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட மஸ்ஜிதில் குழுமி இருக்கிறாங்க. இப்பொழுது வரக்கூடியவர் சொர்க்கவாதி என்று ரசூலுல்லாஹ் பஷாரத் நன்மாராயம் சொன்னாங்க. அந்த சஹாபியை எல்லோரும் நோட்டமிட்டாங்க. 2வது நாளும் அதே நிலைமை, அதே காட்சி, அதே வார்த்தை நடக்குது. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இப்பொழுது வரக்கூடியவர் சொர்க்கவாதி. 2வது நாளும் அதே மனிதர் தான் வந்தார். 3வது நாளும் இதே காட்சி, இதே விடயம் நடக்குது. அதே டயலாக் ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ப வரக்கூடியவர் சொர்க்கவாதி. அதே நாள் தான் மூன்றாவதாகும். ஒரே மனிதன் தான் 3 நாளும் காட்சி அளித்தார். ஹஸரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரொம்பவும் தஅசீரானார்கள். அவங்களுக்கு அது உள்ளத்துல ரொம்பவும் பதிந்து விட்டது. 3 நாளும் இந்த துனியாவிலேயே சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லக்கூடிய இந்த மனிதர் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பிரியமானவராக, எந்த அளவு நற்கர்மங்களில் ஈடுபடக்கூடியவராக இருப்பார். இவரிடத்தில் ஏதேனும் ஒரு பிரத்யேகமான அமல் இருக்கும், அல்லாஹ்வுக்கு பொருத்தமானது அது எது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதே அமலில நானும் ஈடுபட வேண்டும். இதே நன்மாராயம் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டவர் ஒரு பிரயாணியை போல வேடம் தரித்து போகிறார் அந்த சஹாபியுடைய வீட்டுக்கு. நான் ஒரு பிரயாணி, உங்களுடைய வீட்டில் ஒரு 3 நாள் தங்கியிருக்கிறதுக்கு அனுமதி. பிரயாணிகளை கபூல் செய்வார்கள். விருந்தாளிகளை மிகவும் ஆசையோடு ஆர்வத்தோடு அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏன் அப்படியானவர்களை ஏற்றுக்கொண்டு உபசாரம் செய்யறதனுடைய நன்மைகளை எங்களை விடவும் சொர்க்கத்துக்கு சமீபமானவர்கள், ரசூலுக்கு அன்பானவர்கள், அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள் அந்த சஹாபாக்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். எங்களுடைய வீட்டுக்கு விருந்தாளி வந்தாலும் எங்களுடைய முகங்கள் சுருக்கிறது, பொண்டாட்டியுடைய முகம் சுருண்டுவிடும், பிள்ளைகளுடைய முகம் சிறந்துவிடும். ஏன் எங்களுடைய பெட்டிங் அவங்களுக்கு கொடுக்க வேண்டி வரும், நாங்க கொஞ்சம் ஒதுக்குப்புறத்துக்கு போக வேண்டி வரும். இப்படி எல்லாம் இருக்குது. ஆனா அவங்க எந்த கஷ்டத்திலையும் சிரமத்திலையும் விருந்தாளிகளை மலர்ந்த முகத்தோடு வரவழைப்பார்கள். அந்த விருந்தாளியை ஏற்றார், தனக்கு முடிந்தவாறு கவனித்தார். ஹஸரத் அம்ர் இப்னு ஆஸ் தஹஜ்ஜுடைய நேரம் எழும்புகிறார். அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ், அதாவது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மகன் அப்துல்லா, அவருக்கு தான் இந்த சம்பவம் நடக்குது. அவர் பார்க்கிறார், திலாவத்தில் ஈடுபடுறார், ஜிக்ர்ல ஈடுபடுகிறார், தன்னை தானே பல அமல்களில் ஈடுபடுறார். ஆனா இந்த மனிதன் சுபஹ் அஸான் வரைக்கும், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட மனிதன் சுபஹுடைய அஸான் வரைக்கும் நல்லா தூங்குறார். சுபஹுடைய அஸான் கேட்ட உடனே தான் வுலு செஞ்சு சுன்னத்தை தொழுதுட்டு கொஞ்ச நேரம் திக்ர் செய்கிறார். அதன் பின்னால அஸான், தஹஜ்ஜுடைய அஸான், அதுக்கு பின்னாலேயும் அவர் எழும்பல்ல, சுபஹுடைய அஸானுக்கு பின்னால தான் எழும்புறார். ஜிக்ர் செஞ்சுட்டு பள்ளிக்கு போறார், சுபஹ் தொழுதுட்டு வாரார். இப்படி 3 நாளும் இதே விஷயம் தான் நடக்குது. இதற்கு மேற்கொண்டு எதுவுமே நடக்கல. இவர் பார்த்தாரு, இந்த மனிதன் என்னை விடவும் மோசமாக்கிறான், நான் பல அமல்களில் ஈடுபடுகிறேன், ஆனா இவர் நல்ல தூங்கி எழும்புறார். சுபஹுடைய சுன்னத்தை தொழுறார், கொஞ்ச நேரம் திக்ர் செய்றார், சுபஹ் தொழுகைக்கு பள்ளிக்கு போறார். 3 நாளும் பரிசீலனை செய்தவர் 3வது நாள் மேற்கொண்டும் பொறுமை வரல. அவரு அங்க விட்டும் விடை கிளம்ப போறார். சொல்லுகிறார், நான் ஏன் வந்தேன் என்று உங்களுக்கு தெரியுமா?
ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதில் வைத்து நாங்கள் பல சஹாபாக்கள் குழுமிருக்கும் பொழுது உங்களை கொண்டு 3 நாளும் நன்மாராயம் சொன்னார். இப்பொழுது மஸ்ஜிதுக்குள்ளே வரக்கூடியவர் சொர்க்கவாதி என்று 3 நாளும் நீங்க தான் வந்தீங்க, உங்களிடத்தில் என்ன அப்படியான நல்ல அமல்கள் இருக்கின்றது என்கிறதனை பரிசீலனை செய்வதற்காக வேண்டித்தான் இந்த 3 நாள் நான் உங்களிடத்தில் தங்கிறேன். ஆனால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய அமலை கூட நான் உங்களிடத்தில் காணவில்லையே, என்னுடைய காலங்கள் நேரங்கள் வீண். ஆனாலும் நீங்க எனக்கு சொல்லணும் ரசூலுல்லாஹ் எதன் காரணமாக உங்களுக்கு அந்த நன்மாராயத்தை சொன்னார்கள். அவர் யோசித்தாரு, சற்று நேரத்துக்கு பின்னால சொன்னாரு, நீங்க நினைக்கக்கூடிய பிரத்யேகமான எந்த நல்லமலும் என்னிடத்தில் கிடையாது. ஆனால் காலை பொழுதை அடைந்தால் மாலை வரைக்கும் மற்றவர்களை பற்றி கெட்டெண்ணம் வைப்பதோ, அவர்களுடைய மானங்களில் விளையாடுறதோ, அவர்களை பற்றி புறம் கீபத் பேசுறதோ என்னுடைய பழக்கம் கிடையாது. அடுத்த நாள் மாலையிலிருந்து காலை வரைக்கும் என்னிடத்தில் அந்த பழக்கம் கிடையாது. அதன் காரணமாகத்தான் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு 3 நாளைக்கும் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லியிருக்கின்றார்கள். இவ்வளோ பெரியாமல் எந்த விதமான உடம்பை வருத்தாமலும் செய்ய முடியுமான ஒரு அமல் இன்றைக்கு நானும் நீங்களும் அதுல எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்கிறோம் என்கிறதனை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஒரு தடவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள், அத்ததரூன மல் கீபா, கீபத் என்றால் உங்களுக்கு என்னென்று தெரியுமா? அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் ரசூலும் தான் அறிவார்கள். தத்குருக ஃபி அஹீக மா யக்ரஹ், உங்களுடைய சகோதரருடைய விஷயத்தில் அவர் எதனை வெறுக்கிறார்களோ அதனை நீங்கள் ஞாபகப்படுத்துவது தான் கீபத். சகோதரர் அவரை பற்றி நீங்கள் பேசினால் அவர் அதனை விரும்ப மாட்டார், அதை ஹேட் பண்ணுவார், அதனை வெறுப்பார். அப்படியான ஒரு விஷயத்தை நீங்க பேசுறீங்க. உதாரணத்துக்கு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்தில் புகழ்ந்து பேசக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க, அவள் ஒரு கட்ட பெண் தானே, அவள் ஒரு ஷார்ட் உமன் தானே என்று சொன்ன நேரம் நபி அவர்களுடைய முகம் சிவந்தது, கோபத்தினால் கொதித்தார்கள். சொன்னார்கள், ஆயிஷா லவ் முஸிஜத் கௌலுக ஃபில் பஹர் கௌலுக ஃபில் பஹர் ல மஸஜத், நீங்க சொன்ன இந்த வார்த்தையை கடல்ல கரைத்தாலும் அது அனைத்துமே நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவு மோசமான ஒரு வார்த்தையை நீங்க சொன்னீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி ஒரு மனிதன் இருக்கக்கூடிய நிறத்தை வச்சு, அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறைபாடை வச்சு, அல்லது அவருடைய நடைமுறைகளை வைத்து அவரை பற்றிய புறம் பேச உனக்கு என்ன தகுதி இருக்குது? சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நீ அவர். அப்ப அந்த சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், இன் கான மா அத்குரு ஃபி அஹி, நான் எதனை சொல்கிறேனோ அது என்னுடைய சகோதரனுக்குள்ள இருந்தாலுமா, அஃபர ஐத்தமா அத்குரு ஃபி அஹி, என்ற சகோதரத்தில் இருக்கக்கூடியதனை நான் சொல்லுகிறேன், அதனை பற்றி என்ன சொல்லுறீங்க? சொன்னாங்க, அப்படி நீங்க அவரிடத்தில் இருக்கிறதை சொல்றது தான் கீபத், அப்படி அல்லாததை சொல்வீர்கள் என்றால் அது படுதூறு என்று சொன்னார்கள். படுதூறு சொல்வதற்கு 80 சாட்டை அடி கொடுக்கணும், சாட்சி கொண்டு வராவிட்டால். ஒருத்தர் அப்படி செஞ்சாரு, இப்படி செஞ்சாரு, அந்த பார் சைடுக்கு போனாரு, அந்த வீட்டு கொள்ள பக்கத்தால போனாரு, அவர் பாவம் செஞ்சாருங்கிறதுக்கு உனக்கு என்ன சாட்சி இருக்குது? அந்த சாட்சியை நீ நிரூபிக்காத வரைக்கும் உனக்கு 80 சாட்டை அடி அடிக்கிறதுக்கு தகுதியாக்கப்பட்டவன். அந்த அடி உனக்கு கிடைக்கலண்டா அல்லாஹ் நாளை மறுமையில நிரந்தரமான அடி உனக்கு தருவான், அதிலிருந்து உன்னால் தப்ப முடியாது என்கிறதனையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் இஃப்குடைய சம்பவம். அதாவது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு படுதூறு சொன்னார்கள். உபை இப்னு சலூல் முனாஃபிக் சஃபான் இப்னு முஅத்தபோடு ஆயிஷா விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டாள் என்று சொன்னார்கள். அந்த சம்பவத்தை சொல்வதற்கு நேரம் இடம் தராது. சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் இந்த செய்தி, பொய்யான செய்தி, படுதூறு பரவிய நேரம் சஹாபாக்கள் அனைவரையும் அழைத்து பல முறையிலே கேட்டாங்க, ஆயிஷாவை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஹஜ்ரத் உமர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய நிழல் கூட பூமியில விழுவதற்கு அல்லாஹ் விருப்பம் இல்லை.
உங்களுடைய நிழலை யாரும் மிதிப்பதற்கு அல்லாஹ் விருப்பம் இல்லை. அப்படியான ஒரு புனிதமான மனிதனுக்கு இப்படி பாவம் செய்யக்கூடிய ஒரு விபச்சாரியை ஒரு நாளும் அல்லாஹ் சேர்க்க மாட்டான். படுதூறு கீபத் பேசுறதுக்கு நல்ல சந்தர்ப்பம். ஆனாலும் அவர்கள் பேசினார்களா? இல்ல. உஸ்மான், நீங்க என்ன சொல்றீங்க? யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உடம்புல ஒரு கொசு மொய்ப்பதை கூட அல்லாஹ் விரும்பல. அந்த அளவுக்கு புனிதமான மேனி உங்களுடைய மேனி. ஒரு கொசு கூட உங்களுடைய உடம்புல மொய்ப்பதற்கு அல்லாஹ் விருப்பம் இல்லை என்றால் ஆயிஷாவை போன்ற கெட்ட விஷயத்தில் ஈடுபட்ட ஒருத்திய உங்களுக்கு மனைவியாக தருவாளா? அவள் நல்லவள் என்றார்கள். பரீரா, நீ என்ன சொல்கிறாய்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மனைவியின் அடிமை பெண். எப்பொழுதும் ஹஸரத் ஆயிஷாவோட வீட்டிலே இருப்பார்கள். பரீரா, ஆயிஷாவை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? பரீரா, என் தாய், அவளிடத்துல உம்மஹாத்துல் முஃமினீன், நான் நலவை தவிர எதுவும் காணல. நான் கண்ட ஒரே ஒரு குறை, மாவை பிணைஞ்சி வைப்பார்கள். ரொட்டி சமைப்பதற்கு பெரிய பெரிய ஹோட்டல்ல பிணைற போல மாகுலிகளும் சில சந்தர்ப்பங்கள்ல பிணைவார்கள். ஏன்? அவருடைய சாப்பாடுல கலந்து கொள்ளக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள். அதுல பிணைஞ்சு டயர்ட் வந்தா அப்படியே அவர்களுடைய தலை அந்த தட்டுல விழுந்துடும். தூங்குவாங்க. குரங்குகள் வந்து அந்த மாவை சாப்பிட்டுட்டு போயிடும். அதை தவிர நான் எதையும் காணல. ஜைனப் பின் ஜாஷ் ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மதினி. அந்த ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க மீது ஒரு பொறாமை இருந்தது. ஏன்? பல மனைவிமார்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் இடத்துல இடம் பிடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் அந்த பொறுமை வாரது, அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பை வெல்வதற்கு எல்லோருக்கும் ஒரு சந்தனை பிறப்பது, அது வாஸ்தவமானது. அவங்க சொல்லுறாங்க, எனக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களை பற்றி குறை சொல்றதாக இருந்தால் நல்ல சந்தர்ப்பம் என்றாலும் அவங்களிடத்துல நலவை தவிர நான் வேற எதையும் காணல என்றே அந்த இன்னும் ஒரு மனைவி தஅத்துது ஸௌஜாத் கொண்டவர்கள் ரசூலுல்லாஹ் பலதர மனைவிகளை வைத்துக் கொண்டு இருந்தாங்க. 9 பேர் ரசூலா மரணிக்கும் பொழுது மனைமார்கள் உயிரோடு இருந்தாங்க. ஆயிஷாவை பற்றி எனக்கு இருந்த சந்தர்ப்பம் அது என்றாலும் என்னால் அப்படி சொல்ல முடியல என்ற அளவுக்கு அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலையும் கீபத் பேசல, குறை கதைக்கல்ல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முறையில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உண்மைத்தனத்தை நிரூபித்தான். அவர்கள் ஒரு நல்ல பெண்மணி என்று சொன்னார்கள். அதே நேரம் அவர்களிடத்திலும் அப்படியான கெட்ட தன்மைகள் இருக்கல்ல. யாரிடத்தில் அந்த தன்மைகள் இல்லையோ, இத மாதிரி சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். யார் மற்றவர்களுடைய மானத்தில் விளையாடுவார்களோ, இதை போல சந்தர்ப்பம் வரும் பொழுது முழு உலக ஜனங்களும் அவர்களுடைய மானத்திலே விளையாடும் என்கிறதனையும் இந்த இஃப்குடைய சம்பவம் எங்களுக்கு சுற்றி காட்டுகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், லம்மா உர்ஜபி, என்னை மேராஜுக்கு அழைத்து செல்லும் பொழுது ஃபமரர்து பிகௌமின், ஒரு கூட்டத்துக்கு பக்கத்தால போக நேர்ந்தது. லஹும் அலாஃபிர் மின் நுஹாஸ், அவர்களுக்கு செம்பினாலான நகங்கள் இருந்துச்சு. அவர்கள் யஹ்மஷூன வுஜூஹஹும் வ சுதூரஹும், அந்த நகங்களினால் தன்னுடைய முகங்களையும் நெஞ்சுகளையும் கீறி கிழித்து கொண்டிருக்கின்றார்கள். சஅல்து ஜிப்ரீல் மா ஹவுலாயி, இவர்கள் யார் ஜிப்ரீலே என்று நான் கேட்டேன். இவர்கள் தான் யக்தபூனன் நாஸ வ யகூன ஃபீ ஆராலிஹிம், மக்களிடையே கீபத் பேசி அவருடைய மானங்களை கீறி கிழித்தவர்கள் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் இன்றைக்கு இந்த பாவத்தை சர்வ சாதாரணமாக செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதிகமாக பேசக்கூடியவங்களுடைய மானத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாங்கி விடுவான். இந்த கீபத்தும் புறம், அதாவது நமீமா என்ற கோல் சொல்வதும் ஒன்று பிறந்த 2 பாவங்களுடைய சகோதரர்கள். யார் புறம் பேசுவார்களோ அவர்கள் கோல் சொல்லியும் திருவார்கள். அல்லாஹ் கோல் சொல்லக்கூடியவர்களை குர்ஆன்ல இழிவுபடுத்தி பேசுகிறான். லா யத்குலுல் ஜன்னத அன் நம்மாம், ஒரு நாளும் கோல் சொல்றவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். சொன்னார்கள், இந்த கோல் சொல்றது, கீபத் பேசுறது, இது
ஒரு சூனியக்காரன் ஒரு வருடத்துல ஒரு தீங்கை செய்து ஒருத்தரை விழுத்தாட்டுவதை விடவும் இந்த கோல் சொல்றது ஒரு மணித்தியாலத்துல சிறு வினாடிகள்ல அவனை நாசமாக்கிடும் சொல்றார். சூனியத்தை விடவும் பயங்கரமானது தான் இந்த கோல் சொல்லி தருகிறது. ஹம்மாஸிம் மஷாஇம் பினமீம் மன்னாஇல் லில் கைரி மாத்ததின் அசீம். யாரெல்லாம் புறம் பேசி கோல் சொல்லி திரிவானோ அவன் நலவுகளை தடுக்கக்கூடியவன், அவன் பாவி. மன்னாஇல் லில் கைரி மாத்ததின் அசீம், நலவுகளை தடுப்பான், அவன் ஒரு பெரிய பாவி, அவன் நரகவாதி. வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. நாவினால் மட்டும் சொல்றது கோல் அல்ல, நாவினால் மட்டும் பேசுறது கீபத் அல்ல. மாற்றமாக சிலர் இமிட்டேட் பண்ணி காட்டுவார்கள். அப்படி கையால காலால மற்றும் கண்களால எல்லாரும் சுட்டி காட்டுவார்கள். இவைகளும் கீபத் தான். இதனை அல்லாஹ் குர்ஆனில் வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, இந்த முறையில் கோல் சொல்லி புறம் பேசி திரியக்கூடியவர்களுக்கு வயல் என்ற நரகம் உண்டாவதாக என்றெல்லாம் குறிப்பிடுகிறார். எனவே இயன்றளவு மௌனமாக இருப்போம். இபாதத் 99 வகை, இபாதத் 100 வகை என்றால் 99 மௌனத்தில் தான் இருக்குது, ஒன்றே ஒன்று தான் செயலில் இருக்கிறது என்கிறதனை மறந்து விடாதீர்கள். எனவே நாவினால் தான் நாள மறுமையில முகங்குப்பரை இழுத்து நரகத்துக்கு போடப்படுவோம் என்கிறதனை மறந்து விடாதீர்கள். குஃப சொன்னாங்க ரசூலுல்லா, நீ மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேணுமா, உன்னோட கலிமாவை சொல்லிவிட்டு அதுல உறுதியாக நீ இருந்து கொள். அத்துடனே நாவை பிடிச்சு காட்டுறாங்க, குஃப பிஹாதா, இதனை தடுத்து வைத்துக்கொள். நாங்களும் இன்ஷா அல்லாஹ் இந்த நாவை தடுத்து வைத்து மக்களுடைய மானங்களோடு விளையாடாமல் இந்த புறம் என்ற கீபத் என்ற பாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். அதனூடாக எங்களுக்கு மிக இலவாக சுவனம் அடைய முடியும் என்பதனையும் உள்ளத்தில் வைத்துக் கொள்வோம். யா அல்லாஹ், முஸ்லிம்களுடன் மூமின்களுடன் சகோதர வாஞ்சியுடன் பழகுவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. அவர்களுடைய மானத்தில் விளையாடி அவர்களுடைய புறங்களை பேசி எங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய நல்லவைகளை பேர் கிடைத்துக் கொள்ளாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. நாளும் மறுமையிலும் எங்களுக்கு இந்த பாவத்தை விட்டும் விலகியதன் பிரதிபலனாக மாபெரும் ஜன்னத்தை தந்தருள் புரிவாயாக. நரக வேதனை விட்டும் பாதுகாப்பாயாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. உலக நாடுகளிலே பலவிதமான துன்பங்களுக்கு மத்தியில் நசுக்கி தன்னுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு கொல்லப்பட்டு கொண்டு இருக்கப்படுகிறார்கள் முஸ்லிம்கள். அவர்களுடைய அந்த யூத கெடுபிடிகளில் இருந்து, அந்த முஸ்திகியாக்களின் கெடுபிடிகளில் இருந்து பாதுகாத்தார் புரிவாயாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.